எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் கழக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்கள் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி 70வது வார்டுக்குட்பட்ட பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள தெப்பக்குளம் மைதானத்தில் செம்மொழி நாயகன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா பகுதி கழக துணை செயலாளர் முத்து முருகன் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன், 70வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா சுரேஷ் நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் டாக்டர் கலைஞரை போற்றி கோஷமிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்வில் வட்டக்கழக நிர்வாகிகள் ஐடி விங் ரூபன், பா மோகன்ராஜ், நாகமாணிக்கம், சந்திரன், கேபிள் சரவணன், ரேஷன் சிவா, வில்லவன், கோதை, அருணாச்சலம், ஜெயபால், காளிதாஸ், சண்முகம், ரமணி, பத்மாவதி, கவிதா, புவனேஸ்வரி, ரீட்டா, வெங்கடேஷ், வினோ, மகுடேஸ்வரன், பிரேம்குமார், முருகேசன், ரவி, கணேசன், கிருஷ்ணசாமி, மாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். கோவை மாநகர் மாவட்டம் பெரியகுடி பகுதி 70வது வட்டக்கழகத்தின் சார்பாக இன்று தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர் கழக தொண்டர்கள் அனைவரும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த எங்க தலைவர் தளபதியார் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் அவரை செருப்பு தொகையில் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்களது 70வது வட்டக்கழகம் மிக சிறப்பாக வேலை செய்ய தலைவர் பிறந்தநாள் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். நன்றி. தலைவர் கலைஞர்னால மட்டும்தான் பெண்களுக்கு சுதந்திரமா நாங்க வெளியில போய் வேலை செஞ்சு சாதிக்க முடியுது. இப்ப கோவையில பாத்தீங்கன்னா 50% மேல 55% பெண்கள் தான் மாமன்ற உறுப்பினர்களா இருக்கோம். நாங்க முழு சுதந்திரத்தோட செயல்படுறதுக்கு எங்க தலைவர் தான் மூல காரணம். அவரோட போராட்டத்தினாலும் அவரோட சப்போர்ட்னாலதான் இங்க பெண்கள் சுதந்திரமா செயல்படுறோன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன்.